ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன அமையும், அதிர்ஷ்ட எண் என்ன அமையும், மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்து பலன்களும் பொதுவாக நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொது பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் வாஸ்து நாள்ங்க. மேலும் தசமி தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் 3:48 பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்கிறாருங்க. எனவே இன்றைய தினம் அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் வகையில் சந்திராஷ்டிரமம் முடிவடைகிறது நண்பர்களே. மதியம் 3:48 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முழுமையாக முடிவடைகிறது. எனவே முக்கியமான காரியங்கள் அல்லது முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் மதியத்திற்கு மேல் வைத்துக் கொள்வது நல்லது. காலை நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க. மாலை நேரத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் முடிகிறதுனால கண்டிப்பாக காலை நேரத்தில் நீங்கள் 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. பேராசைப்படாம இருங்க. உங்க பணத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்குங்க. எந்த விஷயத்துல பணம் செலவு பண்றீங்கிறத யோசித்து நிதானத்தை செயல்படுங்க. முடிந்தால் மதியம் வரை தள்ளி போட்டு உங்க செலவுகளை மதியத்துக்கு மேல் நீங்க செய்து கொள்வது நல்லது. ஏன்னா அப்படி செஞ்சீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த செலவுல தேவையில்லாம உங்களுக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலையிலே இல்லாம மாறியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. மதியத்திற்கு பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான அதிமுக்கியமான விஷயங்களை முடிவு பண்றதுக்கு மதியத்துக்கு மேல் நீங்க அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. காலை நேரத்துல வேண்டாம். காலை நேரம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாமே பயணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. எனவே நீங்கள் இந்த தினம் பொறுமையாக இருங்க நண்பர்களே. பரந்த மனம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு வேணும். குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களை நீங்கள் அடைச்சிக்காதீங்க. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்கள் மீது அதிகமான நம்பிக்கை எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. யாரையுமே நம்பாம நீங்க உங்க பணத்தை பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு நீங்கள் புதிய முடிவுகள் எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்க எந்த புதிய முடிவுகளும் எடுக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நம்பிக்கைகள் எல்லாமே நிறைவேறும், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஆனால் அதுக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மதியானம் வரைக்கும். இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமைந்தாலும் பங்கு சந்தையில் இன்னைக்கு நீங்க முதலீடுகள் செய்யாம இருக்கிறதா நல்லது நண்பர்களே. அதனால உங்களுக்கு பணம் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பக்கம் நீங்க போகாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வான ஒரு சூழ்நிலை தேவை. சரியான நேரத்துல நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும். இன்றைக்கு பொறுமையா இருங்க நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையில்லை, நீங்க கவனம் செலுத்துவீங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு முதல் உரிமையாக முன்னுரிமையாக அமையும். உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் இந்த தினம் நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகும். அற்புதமான ஒரு மனநிலையில உங்களது மனம் குறைந்த காதலர் இன்னைக்கு இருப்பார் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறப்பான மாலை நேரத்துல ரொமான்டிக் தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு திட்டமிடலை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அலுவலக பணிகளில் சில அருமையான முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. இன்றைய தினம் பழைய சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். பழைய சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில குழப்பங்கள் தான் ஏற்படும். இன்றைய தினம் அதனை நீங்கள் தவிர்த்து விட்டால் மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு ஏற்படுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளும் இன்றைய தினம் கொஞ்சம் இழுபறியா அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும். மதியத்திற்கு பிறகு முக்கியமான காரியங்களை செய்யுங்க. பெண்டிங்கான பணத்தை வசூல் பண்றதுக்கு மதியத்திற்கு பிறகு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நல்ல தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல பொறுமை தேவை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கணும் நண்பர்களே. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது.
சில நபர்கள்ட்ட வந்து நீங்கள் உங்கள் சீக்ரெட் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே புதிய நபர்கள்ட்ட உங்கள் ரகசியங்களை நீங்கள் இன்றைய தினம் வெளிப்படுத்தக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் நிறைய காரியங்களை செய்து முடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களே. இன்றைய தினம் முக்கியமான பணிகள் எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கான ஓய்வு நேரத்தை பெறணும் அப்படின்றதுக்காக முக்கியமான வேலைகளை நீங்கள் இந்த தினம் விட்டுவிடக்கூடாதுங்க. முடிந்தால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஓய்வு நேரமும் கிடைக்கும். நேர மேலாண்மையுடன் செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த முடியாமல் போகலாம். ஏன்னா வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். திருமணமானவர்கள் இன்றைய தினம் உண்மையான காதலை இன்றைய தினம் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணையின் மீது இருக்கக்கூடிய உண்மையான ஒரு காதல் உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கே புரியும். அந்த அளவு சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. வெறும் உடலுறவு மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படின்றத இன்னைக்கு நீங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எல்லா விஷயத்திலும் நீங்க பரந்த மனசோட செயல்படுங்க. நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய நபராக இருங்க. மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. ஆர்வம் பெருகும் நாள்னு சொல்லலாம். தேவையில்லாத பயத்தை வந்து மனசுல வந்து விட்டு இழுத்துருங்க நண்பர்களே. இன்றைய தினம் பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டு பணத்தை வந்து இழந்துடக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. பேச்சுக்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நிதானித்து பேசுங்க, கனிவா பேசுங்க. இல்லைன்னா பேசாம அமைதியா இருந்தது நல்லது. உங்க கருத்துக்களை நீங்களாவே வெளிப்படுத்தக்கூடாதுங்க. இன்றைய தினம் மிக முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறிவிடும். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுறது லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே வெளிர் நீளம் லைட் ப்ளூ கலரை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல தேவையில்லாத நினைவுகளை போட்டுக்கொண்டு நீங்கள் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. குழப்பங்களை விளக்க வேண்டிய ஒரு நாள். இன்றைய தினம் அனுசரித்து போங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் இன்னைக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. குழப்பத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வாக்குவாதங்கள் தேவையில்லைங்க. தேவையில்லாமல் உங்கள் புதிய நபர்கள் யாராவது உங்களுக்கு அறிமுகமாகறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் விவாதமோ அல்லது உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறதோ கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுக்களை கவனமாக இருங்க. முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் வியாபாரம் ரீதியாக ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாதுங்க. நிதானமாக செயல்படுங்க. வெற்றிகள் உண்டு. பேச்சை குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி ரகசியத்தை ஷேர் பண்ணிக்காதீங்க நண்பர்களே. முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆர்வம் பெருகும். பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். அதனால டென்ஷனாக தேவையில்லைங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். ஆனாலும் கவனமாக உங்கள் காரியங்களை செய்யுங்க. மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. வெற்றிகரமாக காரியங்களை முடிக்க முடியும். ஆர்வம் வெவ்வேறு வகையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.